கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவரை வார்த்தைகளை கேட்டு நம் வாழ்வாக்கிக் கொள்ள நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஏனெனில் அவர் வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறது, விடுதலை அளிக்கிறதாக இருக்கிறது. நாம் எல்லாம் பார்த்தோமா, நாம் எல்லாம் தூயவர் ஆவதே அவருடைய திருவுளமாய் இருக்கிறது இல்லையா? அவருடைய ஏக்கம் சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே அவர் வார்த்தைகளை தந்து நம்மை தூய்மையாக்கிக்கின்ற நிலையில கண்டு அவருடைய மகிமுள்ள ஆசிரியர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யட்டும், இரக்கம் கொள்ளட்டும், வழிகாட்டட்டும். ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பாத படியிலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக, ஆசீர்வாதத்துக்கு நடப்பிக்கதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாக மாறட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, ஏன் நாம் பரிசுத்தமான தூய்மையாக இருக்கப்பட வேண்டும்? ஏன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்? ஏன்? அவரை அனுபவிப்பதற்காகத்தான். அவரை அனுபவிப்பதற்காக. அதனால்தான் நேற்று தினத்திலே ஒரு 5 கருத்துக்களை சொன்னேன். ஆண்டவரை காண்பதற்காக நாம் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? இந்த நாளிலும் அவருடைய தூய்மையாக இருக்கப்பட, இதற்காக ஆண்டவர் நம்மிலே வாழப்பட வேண்டும். அவர் நம்மிலே வாழப்பட வேண்டும். அதற்காக நாம் தூய்மைக்கணும். ஒரு வீடு சுத்தமாக இருக்கிற பொழுது தான் அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போவாங்க இல்லைங்களா? வீட்டில் குப்பையும் குளமும் அப்படி இருந்தாக்க அந்த வீட்டுக்கு போவாங்க யாருன்னா? இல்லை. வீடு சுத்தமாக இருக்கிற பொழுது தான் அங்கே வீட்டுக்குள் நுழைவாங்க. இந்த இதயம் என்கிற வீடு தூய்மையாக இருக்கப்பட வேண்டும். இதை சொல்லுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இதில் பார்க்கும்போது குறித்தொன்னார் பார்க்கும்பொழுது அவர் வருவார், ஆலயத்துக்கு வருவார். பைபிளில் சொல்லப்படாத வார்த்தைகளே இல்லை. எல்லாம் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அந்த கிறிஸ்தவனுக்கு வருவாங்க. அந்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது பார்த்தினாக்க அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலயத்தில் விற்கிறார்கள். அவரான வாழ்க்கை கல்வர்கள் குகையாக்கிட்ட நிலையிலே இருக்கிறது. சொல்ல தேவையில்லை. வியாபார தலமாகிவிட்டது. அங்கே புறாக்களை எல்லாம் விற்கிறாங்க. பல நிலையில் அங்கே இருக்கிறார்கள். ஒரு ஆலயத்தை கல்வர்கள் குகையாகிவிட்டது. அங்கே பார்க்கும் பொழுது தவறான வாழ்க்கை, விபச்சார வாழ்க்கை, விபச்சாரம் இல்லை, அங்கே தவறான நிலையெல்லாம் வியாபாரமெல்லாம் இருக்குது. இயேசு ஆண்டவர் கோபப்பட்ட இடம் என்ன? அங்கதான். இயேசு ஆண்டவர் கோபப்பட்டதான். வந்து எடுத்து அடித்து தோத்துறாரு. ஆண்டுடைய ஆலயத்தை நீங்கள் வியாபார ஸ்தலமாக்கி விட்டீங்கன்னு அடிச்சிடாரு. அது நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த நிலை இங்க நிலை, அந்த நிலை இந்த நிலை. எடுங்க இதில் சொல்லி கொண்டு இல்லை. 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நீ பார்ப்பீங்களான்னா அதில் தெளிவாக சொல்லப்பட்டு புனித பவுல் சொல்லுவது தருவார். அந்த இயேசுனுடைய சிந்தையை ஆவியை கொண்டிருக்கிற அந்த பவுல் அப்படியே சொல்லுகிறார். பாருங்கள், படித்து பாருங்கள்.
நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களுள் குடியிருக்கிறார் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களிலே குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் ஒருவர் கடவுளுடைய கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, தூயது நீங்களே அக்கோவில். நீங்களே அக்கோயில். என்ன அருமையான வார்த்தை! அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எப்படி வார்த்தை பாரு. நான் இந்த வார்த்தையை செய்தி கொடுக்கும்போது சொல்லுவேன். நாம் ஆண்டுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை தண்ணி அடிப்பதாலோ அல்லது தம்படிப்பதாலோ சிகரெட் அடிப்பதனாலோ அதை இடித்தால் ஆண்டவர் நம்ம அழித்து விடுவார் சொல்லுவேன். இந்த ஆலயத்தை யாரும் இது பண்ணக்கூடாது. கடவுள் தானே உருவாக்கி இருக்கிறார் இல்லைங்களா? வசன வார்த்தைகள் அன்றைக்கு இயேசு சொன்ன வார்த்தைக்கோடு இணைந்து புனித பவுலடிகள் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். நீங்க தான் இந்த ஆலயம், நீங்க தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை யாராவது அப்படி இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தினா ஆண்டவர் உன்னை அழிச்சிடுவார்னு சொல்லி கொடுக்கிறார். எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? இதெல்லாம் எடுத்து படிக்கும் பொழுது தானே தெரிய வருகிறது சார் என்றுக்கும். இதை நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கும், அந்த இருக்கும் வார்த்தைகள் இன்றைக்கு ஒவ்வொன்றும் பார்த்து இருக்கு. அந்த ஆலயத்தின் நமக்குள் வாழ்கிறத பார்க்க அவர் ஆண்டவர் நமக்குள் வாழ்கிறது எப்படின்னு பார்த்தனாக்க யோவான் நட்சத்திரம் எடுங்க. யோவான் நட்சத்திரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் 14:20 14ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் தந்தையில் உள்ளோம், நான் தந்தையில் உள்ளோம், நீங்கள் என்னுள்ளும், நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுக்குள்ளும், நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் இங்க சொல்ற வார்த்தை பாருங்கன்னா, நான் தந்தைக்குள்ளும். நான் கிளாஸ் எடுக்கும்போது எங்கள் ஜப இல்லத்தில் செய்தி கொடுக்கும்போது போர்டு இருக்கு, அந்த போர்டில் போட்டு தான் போடுவேன். பெரிய ஒரு ரவுண்டு நான் தந்தைக்குள்ளும், அங்கே சின்ன ஒரு படம் போட்டு தந்தைக்குள்ளும், நான் தந்தைக்குள்ளும், தந்தை எனக்குள்ளும், நீங்கள் எனக்குள்ளும். 3 ரவுண்டு போடுவேன். நான் தந்தைக்குள்ளும், நீங்கள் எனக்குள்ளும், இல்லை நீங்கள் எனக்குள்ளும், நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிற நிலையை உணர்ந்துக்கிடணும். இந்த கருத்தை நம்முடைய உணர்ந்துக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். என் தெய்வம் இயேசு என்னோடு எனக்குள். இந்த உணர்வுகளை கொண்டு வரணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது தான் அதை சொல்ல முடியும், பாட முடியும், பாடி அனுபவிக்க முடியும். இல்லாதபடி தவறான பாவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது சொல்ல முடியாது. ஆண்டு சொன்னாரே, என் ஆலயத்தை நீங்கள் கல்வர்கள் குகையாக்கி விட்டீர்கள், வியாபார ஸ்தலமாக்கி விட்டீர்கள் சொல்றாரு. அந்த நிலையில் இருக்கக்கூடாது. மாற்றுகிற பொழுதுதான் நான் தந்தைக்குள்ளும், நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுக்குள்ளும் நிலைத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்வார். இதை புனித பவுலடிகள் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி புனித பவுலுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்துச்சு, அதை படித்தா நினைக்கும். ஆனால் அந்த இச்சைகளில் பாவ இச்சைகள் எல்லாம் அவர் என்ன செய்ய சிலுவையில் அரைந்து எல்லாம் ஒட்டு கொடுத்ததால்தான் அவர் சொல்றாரு. கலாத்தியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கலாத்தியரில் 2:20. அதுக்கு முன்னாடி நீ பார்த்தா கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 24 சொல்லப்பட்டிருக்கும். என்னுடைய இச்சைகள் எல்லாம் அவர் சிலுவையில் வச்சு அவரோடு அடைஞ்சிட்டு சில வார்த்தைகளோடு இணைந்து இங்கே சொல்றார். கலாத்தியர் 2:20 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்னுள் வாழ்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அவர் அனுபவிக்கிற மக்களாக இருக்க முடியும். இயேசு என்னோடு
என்னோடு கூட இயேசு இருக்கார், எனக்குள் இயேசு இருக்கிறார். இதெல்லாம் பாட ஆரம்பிச்சோன்னா நிறைய பாட்டு போயிட்டே இருக்கலாம் இருக்கு இல்லைங்களா? அவர் கிறிஸ்து என்னோடு கூட எனக்குள் இருக்கிறார் கொண்டு வரணும். அவர் தூயவராய் இருப்பது போல நாம் தூயவராய் இருக்கிற பொழுது எல்லா பாவ காரியங்களையும் ஆக்கி போட்டு தள்ளிவிட்டு அவரை கொண்டு வருகிற பொழுது அவர் நமக்குள் இருப்பார். அதனால்தான் புனித பவுல் சொல்றார், என்னுடைய இச்சைகள் எல்லாம் பாவ இனச்சல் எல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் அவரே வாழ்கிறார். பாவ உணர்வு எல்லாம் அவுட் பண்ணி விட்டேன், அவர் தான் வாழ்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதரமே இறைவசன வார்த்தையில் எப்படி சொல்லுகிறார், நாமெல்லாம் பரிசுத்தமாக இருக்கன்னு எப்படி சொல்லுகிறார் பார்க்கணும். சரி, அப்படியே நீ கொண்டு வந்துட்டுக்கு நான் நிறைய சொல்ல இருக்கும். திருவெளிப்பாட்டு எடுங்க, கடைசி அதிகாரம் திருவெளிப்பாட்டை எடுங்க, 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீ படிப்பினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உள்ளத்தை தொட்டு நம்மை மாற்றுகிற வார்த்தையாகவே இருக்கும். திருவெளிப்பாட்டில் 21ல் 3வது வசனம், பின்பு விண்ணகத்திலிருந்து எழும் பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். சகோதரர் கையாட்டி படிச்சுட்டாரு, நீங்களும் அப்படி ஆட்டிருப்பீங்க இல்லைங்களா? வசனம் அப்படி சொல்லுது. வசன வார்த்தைகள் அந்த உணர்வோடு கொண்டு வருகிறது. பார்க்கணும், அந்த விண்ணக தந்தை அங்கே வந்து இங்கே வந்து இப்படி வந்து கேட்டான், எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த விண்ணக தந்தை நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த நினைப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அவரை காண்பதற்காக, இப்போ 2வது பார்த்தோம் அவர் நம்மளே வாழ்வதற்காக சொன்னார் இல்லைங்களா? இந்த வார்த்தையோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்தை கொண்டு போறேன். அவர் வாழ்வதற்காக சக்கை வீட்டுக்கு இயேசு போனார். ஐயா, சக்கை வீட்டுக்கு போனால் வீட்டு உண்டாயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு வாழ்க்கை இருந்துச்சு. அதே போல அந்த அருமை ஆண்டவர் இந்த பரிசுத்தமான இந்த வீட்டுக்குள்ளாக வருகிற பொழுது இந்த வீட்டில் என்ன தேவை என்ன வேணும் அதெல்லாம் அவரே கேட்டு என்னதான் கேட்கறதுனால கொடுத்துடுவார். அவனுக்கு ஜெபத்தை கேட்பதற்காக நாம் பரிசுத்தமாகணும். ஒவ்வொன்றும் கணேச்சு பாருங்க, ஜெபத்தை கேட்பதற்கான நான் இந்த கருத்தை கொண்டு இருக்கிற பொழுது யோவான் நட்சத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொன்னேன். நாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஆனால் ஒன்றும் ஆக மாட்டேது. ஏன் ஆண்டவர் காது இல்லையா? கண்ணு இல்லையா? அதனால இருக்குது. ஆனால் நம்ம நிலையில் இந்த மாத்திரம் பொழுதுதான் அந்த பரிசுத்தத்தில் வரும்போது தான் ஜாயிண்ட் ஆகும். அப்படி இல்லாமல் இங்கிருந்து கிடையாது. யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிச்சு பாருங்க, அந்த பிற்பகுதி அருமையான வார்த்தை அவர் சொல்லிட்டு இருப்பார்கள். பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. பாவிகளுக்கு வாழ்க்கை வாழ்களுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பது. அந்த பிற்பகுதி தான் 9ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை பிற்பகுதி. பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில்லை. யார் சொல்றது? இயேசுவே சொல்றார் இல்லைங்களா? நிறைய பேர் பாவிகளை தேடி வந்தேன். தேடி வந்தார். எதுக்காக? நாமெல்லாம் பரிசுத்தமாக்குவதற்காக அவர் வந்தார், சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தார். ஆனால் நீ எப்போ பாரு பாவியாக இருந்துச்சுனாக்க அது எப்படி ஆசீர்வாதம்? எனவே பாவிகளுக்கு ஆண்டு இன்னைக்கு எங்கள் பையன் இருக்கிறான், எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு நல்ல இருந்தாக்காக அவங்களுக்கு நான் கேட்கறத கொடுப்பேன் இல்லைங்களா? அதே போல் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தான் அப்பாயிடம் அப்படி நாம் கேட்போம். அப்பாவும் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நமக்கு ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா? இதை உணரணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வு கடந்து வரணும். ஏன் பரிசுத்தம் உணரணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இன்னைக்கு நிறைய பார்த்தா தவக்காலத்தில் எல்லாரும் நம்பி போயிட்டுருப்பாங்க. நான் இந்த உயிர்த்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே மீண்டும் கூட சொல்ல விரும்புகிறேன்.
அதே நிலை, தவக்காலம் முடிஞ்சது, திரும்ப அதே நிலை. வாழ்க்கையில் சேஞ்ச் இல்லை. நான் சொல்கிறேன், நாம் சேஞ்சு ஆகணும், வாழ்ந்து கடந்து வரணும். அப்பொழுதுதான் அவரை அனுபவிக்க முடியும், அவர் அனுபவிக்க முடியும். நான் இதை சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு சாட்சியம்தான், ஆண்டவரை மையப்படுத்த ஒரு சாட்சியம்தான். என்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பாவமான நிலையில் அப்படியே இது உலகம் போக்கிலே, நானும் வருதான் அப்படி தான், அப்படி வந்தேன் வாழ்க்கை வந்தேன். ஆனால் என்று பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து கடந்து வருகிற பொழுது அவருக்குள் இணைகின்ற ஒரு பாக்கியமாக இருந்தது. அப்போ என்ன தெரியுங்களா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசிரிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் அவர் கடந்து போனார். இப்போ அவர் உணர், நான் அவருக்கு விருந்தின அதே மாதிரி இருந்தனாக்க எல்லாம் போயிருக்கும் பிரதர், ஆனால் நான் மாறப்பட்டனால்தான் இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதாண்டு வேண்டும். இன்னைக்கு அவர் முதல்ல சொல்றதில்லை, இல்லை உங்களை கூட நிறைய பேர் அப்படி சொல்லுகின்ற ஒரு கருத்து உண்டு இல்லைங்களா. பரிசுத்தம் வேண்டும், ஜெபம் கேட்கப்படணும்னா பரிசுத்தம் வேண்டும். அது இன்னைக்கு யோவானில் 9:31 படிச்சு தானே இருந்து அதே இது நான் சொல்கிற வார்த்தை பார்க்கணும். யோசேப்பு எடுங்க, பழைய ஏற்பாடு எடுங்க. நான் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும் போது அந்த ஞாபகம் யோசுவா வந்துட்டார். 3ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனம் படிங்க. யோசுவா 3:5 சொல்லி படிச்சு பாருங்க. யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு செயல்களை செய்வார்னு அவர் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். குருக்கள் சொல்லுகிறார்கள், அருத்தந்தை சொல்லுகிறார்கள், நற்செய்தி இல்லைங்களா. அன்னைக்கு இயேசுவா சொன்னார், நீ தூய்மையாகு, நீ பரிசுத்தமாகு, ஆண்டவரை நீ அனுபவிக்கிறா இல்லையா, ஆண்டவரை அனுபவிக்கிறா இல்லையான்னு அப்புறம் நீ சொல்லுவேன். இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது சில பேர் என்னன்னு கேட்கும்போது சொல்லுவேன், குடும்பமாக ஏதோ பிரச்சனைக்கு வராங்கனாக்க இன்றைக்கி முதல்ல நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்யுங்க, அப்பா இருந்தால திருப்பள்ளியில் கொண்டு போய்ட்டு நல்ல பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அப்போது ஆண்டுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அநேக சகோதர சகோதரி வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள். நான் சொன்னது கேட்டதுனால்தான், நான் சொன்னதை கேட்டு நடந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்படி இல்லாமல் என்னமோ போன பிரதர் போய்ட்டு நல்லா பாவசியத்து பண்ணலையா அப்படின்னு போட்டு இல்லை, நல்ல ஒரு பாவசியத்து, நல்ல பாவசினாக்க தியானத்தில் கலந்துக்கிற பொழுது நல்ல உணர்வுகளோடு கொண்டு போவாங்க. பாவசியத்தை செஞ்சு அறிக்கை செஞ்சு கொண்டு போது அவர் பார்த்து ஜபம் கேட்கிறவற்றுக்கு இன்னைக்கு இந்த நிலையை பார்க்கும் பொழுது இந்த உடனே தூயான்னு சொன்னார். ஒரு சகோதரனுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணமெல்லாம் கட்டிட்டாங்க. ஆனால் லேட் காண தாமாயிட்டுருக்கு. அதனால் குடும்பத்தில் ஒரே பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை என்ன ஆகிட்டுருக்கு? அதை நான் சொன்னேன், நீ குடும்பமாக நல்ல ஒரு பாவ செய்யத்தம் செய்து ஜெபம் பண்ணுங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி சொல்லுகிறேன். என்னைக்கு இது இப்படி செஞ்சாங்களோ அடுத்த வாரமே அவனுக்கு விசா பாசம் எல்லாம் வந்துடுச்சு, வெளிநாடு போயிட்டான். யோசுவா சொல்லப்பட்டது, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது என்ன சொன்னார், மக்களிடம் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு செயல் செய்வார்ன்றது அங்கே அவங்களுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்கு எல்லோருக்கும் தான். ஸோ என்ன உணர்வு தூய்மையாக அது கேட்டு சொல்லுகிற பொழுது இந்த தயவுசெய்து திருப்பாடல் எடுங்க. திருப்பாடலில் அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 34வது திருப்பாடலில் 17வது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அருவோ அந்த வார்த்தைகளை எல்லாம் படிக்கிற பொழுது அதுக்கு உள்ளத்தின் உணர்வை தொடும். 34 17வது வசனம், நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார், அவர்களது அனைத்து இடுக்கண்ணின்றும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் செவிசாய்க்கிறார், அவர்களை அனைத்து இடுக்கணின்று விடுவிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. இந்த வசன வார்த்தை எனக்குள்ள உள்ளத்திருந்தால்தான் யோசுவா சொன்னது போல நான் அந்த சகோதர குடும்பத்தை சொன்னேன். அவர்கள் அதை கீழ்ப்படிந்தனால்தான் உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரவை, இன்றும்
இன்றும் ஆண்டவர் இப்படித்தான் சொல்லுகிறார், உன்னை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற காலங்களிலே உங்களுடைய அவருடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறார், கொண்டு வருகிறார். அப்படி இல்லாமல்னாக்க எப்பவுமே இருக்கிற மாதிரியே அப்படி போகிறது கிடையாது. நான் சொல்லுகிற ஒரு கருத்து பார்க்கணும். கடைசிட்டு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி ஜெபத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த மத்தேயுவில் 6 இந்த வசனம் சொன்னதுனால வருது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம். மத்தேயுவில் 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்து என்று சொல்லும்போது அதுக்கு முன்னாடி 25வது வசனம் அப்படியே சொல்லிட்டு வர்றார். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், ஒன்றும் கவர்ப்போம் அப்படியே சொல்லிட்டு வருவார். எல்லாம் இவை அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுப்பார். அதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை மாறும். அதனால சொல்லிருக்கு, முதலாவது கடவுளுடைய அரசையும், ஆண்டவரே எனக்குள் வாங்க, எனக்குள் தங்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கை மாற்றுங்க, என்னை ஆட்சி புரிங்க, உங்களுடைய ஆட்சி நடக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். பரிசுத்தத்தை கொண்டு வரணும். அதனால் முன்னே ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, ஒரு வீட்டுக்குள்ளே போனாக்க அதெல்லாம் க்ளீன் பண்ணல. அதே மாதிரி சக்கை வீட்டில் எப்படின்னா போனார், உடனே அவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டார். உடனே அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு. எனவே நண்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது பரிசுத்தத்தை தேட வேண்டும். பரிசுத்தத்தை தேடுகிற பொழுது அவரை நாம் பார்க்க முடியும். அந்த அருள்நாதரை பார்க்க முடியும். சர்வ வல்லமை உள்ளவரை பார்க்க முடியும். அவர் இந்த பரிசுத்தமான இதயத்துக்குள்ளாக வந்து நம்மளே தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். மகனே உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, திகையாதே என்று நம்மளோடு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நாம் ஜெபிப்பதற்கு முன்னாடியே அவர் நமக்கு தேவையில்லாத தந்து ஆசீர்வதிப்பார். நான் முதலாவது புனித பேதுரு 1 பேதுருவிலே முதல் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே அவர் வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். 1 பேதுருவிலே எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, நன்றி பாராட்டுகின்றேன். இந்த விடுதலை நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது அநேக சகோதரிகள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், இறைவசன வார்த்தைகளை நீங்கள் தெரிகிறீங்க, நாங்கள் குறித்து வைக்கிறோம், படிக்கிறோம், அது ஆர்வமாக கேட்கிறோம் சொல்லுகிறார்கள். எல்லா துதிகன மகிமையும் அவருக்கு அவர் தானே செயல்படுத்தி வருகிறார் அல்லவா. இந்த நாளிலும் எடுத்திருக்கிறீங்க. 1 பேதுருவிலே முதல் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அதில் சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்கள் எப்படி சொல்லுகிறார்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தில் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருங்கள். என்னுடைய நான் ஒரு காலத்தில் இங்கேயே அப்படி இருந்தோம், சகோதரர் கூட அப்படி, நீங்களும் நிறைய பேர் அப்படி இருக்கலாம். நம்மளும் ஆண்டவர் தானே அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இணைந்து அவரோடு கூட வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அழைத்திருக்கிறார். அவர் தூயவராய் இருக்கிறது போல உங்கள் நடத்தில் எல்லாம் தூயவராய் இருக்கிறது என்று இந்த வார்த்தையை நான் அப்போ இந்த பைபிளை முதல்ல படிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனம் படிக்க அது வித்தியாசமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கும். இன்றைக்கி நம்ம மக்கள் அதிகமாக பைபிள் எடுக்கலை, திருவழுத்தை எடுக்கலை. நான் சொல்லுகிற பொழுது அழைத்தவர் தூய்மையுள்ளவராய், நடத்தையெல்லாம் தூய்மையுள்ளவராக இருக்கிறது. எப்படி இருக்கும்? 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் குறிச்சு படிக்க வேண்டாம். அதில் என்ன சொல்லியிருக்கிறது? மறைநூலில் எழுதப்பட்டது அனைத்தும் கடவுளுடைய தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இதில் இருக்கிற வார்த்தைகள் எது தெரியுமா? 1 கற்பிக்க,
இரண்டாவது கண்டிக்க, மூணாவது சீராக்க, நாலாவது நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பைபிளை படிக்க படிக்க அது நமக்கு கற்றுக் கொடுக்கும், கண்டிக்கும், தப்பு பண்ணுகிறவர்களை கண்டிக்கும், தப்பு கண்டிக்கும், சீராக்கும், நேர்மையாக வாழ நமக்கு பரிசுத்தமாக வாழ பயிற்றுக்கும். அப்போ அப்படியாக இந்த வார்த்தைகள் இது யார் கொடுக்குது? கடவுளுடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். கடவுள் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ இப்படி நடக்கும். அதனால் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் என்று பைபிளை படிக்கிற பொழுது அது கற்றுக் கொடுக்கும். இந்த நாளிலும் அந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். எப்படியெல்லாம் நாம் பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும், அந்த பரிசுத்தமாக இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம்னு பார்க்கணும். அந்த 15ஆம் 1 பேதுருல முதல் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்க அல்லவா? அந்த அடுத்து 15ஆம் வசனம், அடுத்து 16ஆவது வசனத்தை நீ படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. மறைநூலில் எழுதப்பட்டிருக்கு. அந்த சொல்றவர் நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அப்பா அம்மா நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா, அதே போல நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். நான் தூயவராய் இருப்பது போல நீங்கள். இப்போ பாவமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? கண்ணு தம்பி தண்ணி அடிக்காதரா, தம் அடிக்காதரா, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? இவர் அடிச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா? இவர் குடிச்சிட்டு சொல்ல முடியுமா? கட்ட வார்த்தை பேசக்கூடாது சொல்ல முடியுமா? இவருடைய வாழ்க்கை நல்லதா இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். நம்முடைய அருமை ஆண்டவர் தூயவர். அவர் தூயவர். அவர் தூயவர். அவர் அதுக்கு தான் அவர் போலவே நாம் வாழப்பட வேண்டும் என்று, அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் அவரை போல வாழ வேண்டும் என்று தான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா மறைநூலில் குறி உள்ளதேன்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா? மறைநூலில் குறி உள்ளதேன்னு சொல்லப்பட்டுவா. நான் இதில் படிக்கணும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். மறைநூல் கூறியுள்ள, நான் மறைநூல் கூறியுள்ளதுன்னு படிக்கும்போது அப்படியே பைபிளை எடுத்து நான் திருப்பி படித்து பார்த்தோன்னாக்க அங்கெல்லாம் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்குன்னு தெரியும்னா அப்படிதான் இருக்கும். லேவியரில் நீங்கள் குறிச்சிக்கிட்டுங்க, லேவியரில் 10 ஆரம்பிப்பார். லேவியரில் 11ஆம் அதிகாரத்தில் 45ஆவது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். தூயவர், அவர் ஆண்டவர் தூயவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். லேவியரில் 11ஆம் அதிகாரத்தில் 45. அதே லேவியரில் 19ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள். நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் சொல்லப்படணும். லேவியர் 19 2வது வசனம். ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அப்படியே தொடக்கம் அப்படி சொல்லிட்டு வராரு. நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே லேவியரில் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்த்தோம்னா கூட அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் பாரு லேவியரில் சொல்லப்பட்டிருக்கு. தூயவர். 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் கூட அது எப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கும். சரி, நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா குறித்து வைக்கிறீங்க, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். குறித்து வைக்கிறீங்க. லேவியரில் அப்படியே சொல்லிட்டு வருவார். லேவியரில் ஏன்னா லேவியர்லேருந்து 6 இருக்கும். இது நான் சொல்லுகிற பொழுது அப்போ மாத்திரம் இல்லை, தொடக்கத்திலே அவர் தூயவர். கடவுள் தன் உருவிலும் சாயலிலும் மாநிலத்தை படைத்தான். அவருடைய பரிசுத்தத்திலே அவர் உண்டாக்கினார். ஆனால் தவறாயிட்டுப்பட்டது. அவர் தூயவர். அது அப்படியே விட்டு பைபிளுடைய கடைசி பகுதி படுத்தினாக்க அங்கே வானத்தூரில் சொல்லுவாங்க, தூயவர். நம் திருப்பலியிலே வாசிக்கிறோம் பாடுகிறோம் அல்லவா? தூயவர் பாடுவோம்ல. அவர் என்றும் எப்பொழுதும் தூயவர் தான். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் தூய்மையாகி இருங்கள் என்று. பரிசுத்தமாக வாழ்க்கை வாழுங்க, அதனால் என்னை மகிமைப்படுத்துவீங்க, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் வரும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் சொல்லி கொடுக்கிறார். எல்லாம் எழுதிட்டு இருக்கு. இப்போ 1 தெசலோனிக்கேயில் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் படிச்சு பார்க்கலாம். நீங்கள் தூயவர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் தூயவராவதே அவருடைய திருவிழம், அவருடைய சித்தம், திட்டம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் நாம் எல்லாம் தூரம், நாம் எல்லாம் பரிசுத்தராவதே நம் தெய்வத்தின் திரு சித்தம். பார்த்துக்க, அந்த வார்த்தை பாட்டு தான். நாம் எல்லாம் தூயவராய் இருக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம் திருவிழமாக இருக்கிறது. நாம் எல்லாம் தூயவராக இருக்கணும். சரி, இப்படி தூய்மையாக இருக்கிற பொழுது வாழ்க்கையிலே நான் சொன்னேன்ல, எப்படி ஆண்டவரை அந்த நிலையிலே ஆண்டவர் அனுபவிக்க முடியும்? முதலாவது த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை காண முடியும். ஆண்டவரை நாம் காண முடியும். எப்படி? வல்லவரும் நல்லவரும் பரிசுத்தரும் போதுமான ஆண்டவரை நாம் காண முடியும். இது உலக நிலையிலே அல்ல, ஆவிக்குரிய நிலையிலே அவரை பார்த்து உணர அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை எல்லாம் சொல்லு. இரண்டாவது, நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மில் வாழ்வதை உணர முடியும். என் தெய்வம் இயேசு இல்லைங்களா, வாழ்வதை உணர முடியும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? 3வது பாயிண்ட், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுதா இருக்கும். நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி நடக்கும். ஒன்று என்ன? முதலாவது நான் பார்க்கிற பொழுது அவரை காண்கின்ற ஒரு பாக்கியம். இது சுரூபத்திலே படத்தில் அல்ல, மாறாக அவரை பார்க்கிறது, அனுபவிக்கிற நிலையிலே பார்க்கிறது இருக்கிறது. மரித்து உயிர்த்த இயேசுவை பார்க்கிறது, வாழ்கின்ற இயேசுவை பார்க்கிறது, கடவுளை பார்க்கிறது, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறோமாகிய அந்த ஆண்டவரை பார்க்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் நம்மிலே வாழ்கிறதை நாம் உணர முடியும். அவர் நம்மோடு கூட வாழ்கிறதை உணர முடியும். மூன்றாவது, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவரை அனுபவிக்கிறதா இருக்கும். நான்காவது, நான் சொல்ல நான்காவது பார்க்கிற பொழுது சாத்தானை, பிசாசை விரட்டுகின்ற ஒரு வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் பரிசுத்தராக இருக்கிற பொழுது, நம்மளை பார்க்கிற பொழுது பொல்லாத பிசாசு போடும். அவருடைய பெயரை சொல்லி, அந்த அழைத்த அந்த இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லுகிற பொழுது பேய் ஓடும். இதெல்லாம் நினைச்சு பார்க்க எனக்கு தூய்மையாக வாழ்கிற பொழுது அடுத்து நாம் பார்க்கிற பொழுது விண்ணக வாழ்வுக்கு நாம் உரிவர்களாக மாறுகிறோம். இந்த கருத்துக்களை தூய ஆவியான உணர்த்துகிறனாலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவரை காண்பது. அது ஒவ்வொரு கருத்தையும் நான் இருக்கேன்னு சொன்னால் நிறைய சொல்லணும். இதை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருந்தாங்க, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தூய உணர்த்துகிற இந்த 5 கருத்துக்களை மாத்திரம் உங்களோடு கூட வைக்கிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவரை காண்பதற்கு காணணும். கண்டாத்தான் உணர்வுகள் வரும். ஒரு உறுதிப்பாடு வரும். அவரோடு கூட இணைகின்ற ஒரு கருத்துக்கள், இயங்குகின்ற தாகமும் வாஞ்சியும் வரும். பார்க்கணும். எபிரேயர் திருமுகம் எடுங்க. எனக்கு அந்த வசன வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். எபிரேயர் திருமுகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எடுங்க. எல்லாம் சொல்லிக்கணும். எபிரேயர் 12:14வது வசனம் எடுங்க. அது என்ன சொல்லுகிறது? அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். என்ன வார்த்தை! 3 பாயிண்ட். அந்த பாயிண்ட் எப்படி சொல்லி பார்த்துக்கிடுங்க இல்லைங்களா? அதில் கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது என்று. இந்த உலகத்துக்கு விண்ணகத்திலிருந்து மண்ணகம் வந்தவர், மண்ணகத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தினவர், அவர் சொல்லுகிற காரியங்கள் தான் தூய்மையின்றி அவரை காண முடியாது என்று. நாம் அவரை பார்க்கிற பொழுதுதான் அவரோடு. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார்னா அவரை போய் பார்த்தா தான் அவரோடு கூட பேச முடியும் இல்லைங்களா? அவர் பார்க்காமவே பேச முடியுமா?
ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், அல்லது ஒரு வேற முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபரை நீ பார்க்கணுனாக்க பார்த்தா தான் அவரோட பேச முடியும், உங்களுடைய கருத்தெல்லாம் சொல்ல முடியும், அவர்கிட்ட அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிலாம் பார்க்காம எப்படி பேச முடியும்? பார்க்கணும். அதுக்கு என்ன வேண்டும்? தூய்மை வேண்டும். இந்த தூய்மை பற்றி பார்த்தினாக்க கடவுள் தொடக்க காலத்தில் அப்படி வைத்திருக்கிறார். உதாரணம், காலை கழுவிட்டு உள்ளப்போ இல்லைங்களா, கை கழுவிட்டு உள்ள சாப்பிடுங்க. எல்லாம் தூய்மை தான். இங்கே சொல்லப்படுகிற தூய்மை இன்றி கடவுளை யாரும் காண முடியாது, ஆண்டவரை யாரும் காண முடியாதுன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் எப்படி சொல்ல முடியல. நீங்கள் மத்தேயுல இயேசு ஆண்டவர் மலைப்பிரசங்கம் செய்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் மணி போல இருக்கும். அதில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 8வது வசனத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுகிறார்? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளத்தோர், உள்ளம் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், அவர் கடவுளை காண்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். தூய்மை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தூய்மை கொண்டு வரணும். நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே, அங்கே தியான மையத்திலே நானும் ஆண்டுடைய வார்த்தையிலே பயின்று கொண்டிருக்கிறேன். கடவுளுடைய கிருபையினாலே தந்தை சொல்லியிருக்க நானும் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே பாவத்தை குறித்து நான் அதிகம் சொல்லுவேன். பாவத்தை குறித்து நான் சொல்லுகிற பொழுது, வாழ்கிற பொழுது ஆண்டவரை காண முடியாது, அவர் பெற்று அனுபவிக்க முடியாது, வாழ்க்கை பெற முடியாது என்று சொல்லுவேன். பாவத்தை பற்றி அதிகமாக சொல்லுவேன். நான் அந்த இடத்துல அது என்ன சொல்லுவேன்னாக்க, வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அவரை காண முடியாதுன்ற மத்தேயு 5:8 சொல்ல இல்லைங்களா. தயவுசெய்து டு ஓப்பன் ஏசியா புத்தகம் 59ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீ பார்ப்பில்லை என்றால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அதுல உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. பாவம் தான் அங்க மறைத்து உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. எப்படி பாருங்க, உங்களுக்கு அவர் செலவருக்கு உங்களுக்கு அந்த உங்கள் மண்டாட்டுகள் ஜெபங்கள் கேட்கக்கூடாதபடி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணியது என்று, அவர் முகத்தை மறைத்து கொண்டது என்று, அவர் காதலும் செவிட்டு கேட்காத செஞ்சுட்டு இருக்கிறது. பாவம் தான் இன்னைக்கு. வாழ்க்கை மாறணும். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? முன்ன சகோதரர் படித்தது போல நம்முடைய நடத்தையில் எல்லாம் கொண்டு வரணும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு கடந்து வரணும், தூய்மை ஆகணும். அப்போ தூய்மை ஆகிற பொழுது அவரை பார்க்க முடியும். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை பார்க்க முடியும். அவர் அந்த பாவத்தின் சுவர் போயிடும், அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியும். அப்போ நான் பார்க்கும்பொழுது நம்முடைய உள்ளத்தினெல்லாம் அவருடைய சொல்ல முடியும், அவருடைய அருளி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவம் இன்னைக்கு ஒன்றும் இதை நான் அப்படியே ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற பொழுது தூய ஆவியான உணர்த்துகிற ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு தூய உணர்த்துகிற பார்க்கணும். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்லுவார். என்னன்னு சொல்லுவாருனாக்கா, கருத்துக்க பார்க்கணும். அதில் அவர் தன்னுடைய குற்றங்களுக்காக ஃபீல் பண்ணி வருந்தி தான் அவர் அங்கே சொல்றார். 51வது வசனம், என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. அலு எங்கே மனக்கண் முன் நிற்கிறது? யார் சொல்றது? தாவீது. கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஒரு இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டார். ஒரு மாடி வீட்டில் அரண்மனை மேலே இருந்து பார்க்குறாரு, ஒருத்தி குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துறாரு. அதை பார்த்தா பாருங்க, அவரோட உறவு கொண்டா பாருங்க, அந்த எண்ணம் அப்படியே நிலையை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே பார்க்கணும்,
எப்பொழுதும் என்னுடைய மணக்கன் முன் அங்கதான் அதுதான் தெரியுது, அதுதான் தெரியுது, அந்த காரியம் தெரியுது. நீங்க தெரியல ஆண்டவர் ஃபீல் பண்ணி அவர் மன்றாடுறாங்க. இன்று நம்முடைய பாவங்கள் தான் லாக்கப் பண்ணி விடுகிறது, மறைத்து விடுகிறது. அந்த பாவம் போக்கணும், தூய்மை ஆக்கணும், அப்பொழுது அவரை பார்க்க முடியும். சில வேளையில் சில நான் இந்த திருப்பாடலை சொல்லுறது, அது திருப்பாடல் அவர் எப்படிலாம் திருப்பாடல் 51 அப்புறம் படிச்சு பாருங்க, இப்படிலாம் அவர் ஃபீல் பண்றான்னு பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வச்சு கேட்டு இருப்பாரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி கொண்டு வரணும், கொண்டு வரணும். இது நான் சொல்லுகிற நிலையிலே ஒரு கிறிஸ்டியன் இருக்கும். நாம் ஏதாவது ஒரு நிலை பார்க்கும் பொழுது, பாவ நிலை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது. மற்றபடி நம்முடைய உலகப்புறமான காரியங்களை தான் பார்த்துருக்கோம். மணக்கண் அங்கே தான் கொண்டு வரும். என்னைக்கு இதை போக்கி இதெல்லாம் போக்கி அடுத்தது ஆண்டவரை பார்க்கிறோமோ அப்போதான் அவருடைய ஒளியின் பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். எனவே அன்பானவர்களே தூய்மை பெற வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்தமல்ல ஆண்டவர் நமக்காக விண்ணகம் விட்டு இறங்கி வந்தார், பரிசுத்தப்படுத்துவதற்காக இறங்கி வந்தார். கொண்டு வரலாம். தூய்மை காணுகிற பொழுது அவர் காண முடியும். இதில் நான் சகோதர சொல்லுவாருங்க, நான் அப்படியே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய திருமுகத்தை அப்படியே நான் பார்க்கிறேன் சொல்றாங்களா, கேட்டிருக்கீங்களா? அப்படியே முழுத்தா பார்க்கிறேன், அவருடைய முள்முடி காயத்தெல்லாம் பார்க்கிறேன், உயிர்த்தெழுந்த காரியத்தை பார்க்கிறேன் சொல்லுவாங்க. அப்பொழுது தெரிஞ்சுக்கணும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இல்லைங்களா? சில அருத்தந்தையர் சொல்லுவார்கள், அரசியல் சொல்லுவார்கள், நான் ஜெபிக்கிற பொழுது அவருடைய பிரசனம் அப்படியே என் கண் முன்னாடி சென்றது. அப்படி என்றால் இந்த பாவத்தின் நிலை மறைந்தது, அதனால்தான் அவரை பார்க்கிறார்கள். தூயான உணர்த்தை சொல்றேன். திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்லுனாக்க, அந்த வார்த்தை எவ்வளவு உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுவாரு, இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு, தனது சிறிது காலமே எஞ்சிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது, அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. கடும் சீற்றத்திடம் கூட வந்துள்ளது. பார்க்கணும். இன்னைக்கு அது பிசாசு தெரியும், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது, அதுக்குள்ள எல்லாம் போட்டு தள்ளுவாங்க. அப்புறம் அதனால தான் விண்ணுலகே அதில் குடியிருக்கிறவர்களே மகிழ்ந்து கொண்டான். நீங்களும் தப்பிச்சு வந்துட்டீங்க. இருக்கிறவர்களே ஜாக்கிரதைன்னு சொல்லிக் கொடுக்கிறார். இல்லைங்களா? இது பெரிய நான் பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார், இன்னைக்கு குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம், அதில் ஏற்க அதில் தெளிந்த மனதோடு கூட விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அழகையானவன் யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிகிறான் சொல்லப்பட்டிருக்கும். கர்ஜி சிங்கம் போல அலைந்து திரிகிறான். யாரை விழுங்கும் சிங்கம்? இதுக்கு பார்க்கணும். நான் உதாரணம் சொல்லுகிறது கேட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் செம்மறியாடு வருகிறது, இன்னொரு பக்கம் சேத்துல விழுந்த பண்டி வருகிறது, சிங்கம் வருகிறது. எது சாப்பிடும்? இல்லையா? செம்மறியாடு தான். நீங்கள் தான் செம்மறியாடுகள், உங்களைத்தான் பிடிக்கிறதுக்கு வரும், உங்களை தான் விழுங்க வரும். எனவே தெளிந்த மனதோடு நம்ம விழிப்பாக இருக்கணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அது கடவுளுக்குள் வாழ்க்கும்போது அது விளங்க வரும். எனவே இந்த வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது என் வார்த்தை சொல்ல எனக்கு, நான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எனக்கு சாத்தானை ஓட்டுங்கள் விரட்டி அடிக்கின்ற வார்த்தை பரிசுத்தமான வார்த்தைகள் இருக்கும். மத்திய நட்சத்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தை இதில் புனித பவுல் கூட சொல்கிற வார்த்தையாக இருக்கணும். ஆனால் கூட முதல்ல மத்திய எடுங்க. மத்தியவில் 12ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை படிங்க. 12:26. சாத்தானையே ஓட்டினால் அவன் தனக்கு எதிராக தானே பிளவு பட்டு போவான். அப்படியானால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? எப்படி? என்ன வார்த்தை எப்படி சொல்றார் பார்த்து இயேசு.
சாத்தான் இருக்கு. இன்னைக்கு சாத்தான் நிறைய பேர் இருக்கு. பேய் பிடிச்சி பேய் ஓட்ட முடியுமா? முடியாது. சாத்தான் இருக்கு. ஆனால் பரிசுத்தமுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பேயை ஓட்ட முடியும். சாத்தான் ஓட்ட முடியாது. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தான் பேயை ஓட்ட முடியும். பரிசுத்தமுள்ள அது சாத்தானுக்கு பரிசுத்தமுள்ளவர்கள் தான் பேய் ஓட்ட முடியும். அது பாவத்தில் வாழ்கிறவர்கள் அப்படியெல்லாம் பேய் ஓட்ட முடியாது. அதுதான் அந்த வார்த்தை. சாத்தானே ஓட்ட முடியுமா? வாழ்க்கையில் வாழ்கிறவன் பாவத்தை பேய் ஓட்ட முடியுமா? அவன் சாந்தனம் அல்லவா? ஓட்ட முடியாது. அதான் ஓட்ட முடியாது. வாழ்க்கை ஓட்ட முடியாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அந்த கடவுள் அவர்களுக்குள் இருக்கிறார், அவருக்குள் இருக்கிறார். அதனால அவுட்புட் இருக்கு. நீ பார்க்கனாக்க மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனம் சொல்லப்பட்ட வார்த்தையில் இருக்கிறது. அதில் நான் படிக்க வேண்டாம் நேரத்துக்கு. அதில் ஒரு குறிப்பான வார்த்தை பாருங்க. திருமுழுக்கு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இந்த அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆசீர்வாதம். அதில் என்ன சொல்லினாக்க என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்க, என் பெயரால் பேய்களை ஓட்டுவாங்க என்று அப்படி கொண்டு வர்றார். என் பேரை பேருங்க. அப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் அந்த பேய்களை ஓட்ட முடியும். எனவே அன்பான சகோதரவே, சிந்திக்கணும். புனித பவுல், நான் முன்ன சொன்ன வார்த்தை கொண்டு வரேன். புனித பவுல் பேய் பிசாசெல்லாம் விரட்டடிக்கிறார். இதை பார்த்த மற்ற மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களும் பேய் ஓட்டுறதுக்கு வராங்க. பேய் என்ன பண்ணிச்சு? தீயாவில் பிடிச்சி நிற்குது. எனக்கு சவுளையும் தெரியும், உன்னையும் தெரியும். நீங்கள் யார் நான் சொல்லிட்டு பிடிச்சி அவங்களுடைய உடலில் போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சி படித்து பார்த்துருக்கீங்க. தெரியும் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது தான் பேயை ஓட்ட முடியும். பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து போட முடியாது. எனவே தான் பரிசுத்தம் வேண்டும். இந்த பரிசுத்தம் வேண்டும் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த நீங்கள் திருவள்ளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிச்சிங்க தானே? 12 படிச்சேன். ஆனால் அந்த வசனத்துக்கு மேலே வசனம் படித்து பாருங்க. அந்த வார்த்தைக்கு லிங்க் டு லிங்க். அது 12-11 படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவும் இல்லை. பாருங்க, ஆட்டுக்குட்டியை சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்று வார்த்தைகளாலும் அதனை வென்றார்கள். ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தினாலும் தாங்கள் போன்ற வார்த்தையினாலும் வென்றாங்க. இதை நான் பேய்களை ஓட்டுவதை பற்றி அந்த கிளாஸ் எடுக்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் ஜெப ஐக்கியத்தில் அந்த இப்போ கூகுள் மீட்டிங்கில் ப்ரேயர் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய போய்ட்டு இருக்குது. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நேரத்தில் நான் ஒரு 10-11 வருஷமாக நான் ஜெபத்தை தான் இருக்கிறேன் பிரதர். நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன்னாக்க அன்னிலிருந்து எனக்கு ஜெபமே பண்ண முடியல பிரதர். தூக்கமாக வருது, கொட்டாயாக வருது, படுத்தான் கட்ட கனவாக வருதுன்னு ஜெபம். நான் அவளுக்கு சொன்ன வார்த்தை அவன் சுகின்னு சொன்னேன், 10-11 வருஷமாக இருக்கிறேன், ஆனால் இறைவசன வார்த்தையை படித்து அதை கருத்து கொண்டு வந்துக்கலாமா? படிச்சிருக்கேன் பிற ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஜெபம் தான் வச்சுருக்கேன். அவர்களுக்கு நான் சொன்ன வார்த்தை எவ்வேசியில் 6ஆம் அதிகாரத்தில் குறிச்சிக்கிட்ட படிக்க வேண்டாம். அதில் எவ்வேசியில் நல்லா எழுதுறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 12 அப்படியே கீழே 17ஆம் வசனம் தான் அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நாம் சாதாரண மனிதர்களோடு கூட போராடவில்லை, அதிகாரம் தாங்கிறவர்கள், ஆட்சி செல்கிறவர்கள், இருளில் வாழ்கிற மக்கள் சொல்லிட்டு வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளோடு போராடுகிறோம். எனவே கடவுள் அருளுகின்ற படைக்கலங்களை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கும், போர்க்கருவிகளை அணிந்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கும். என்ன அந்த போர்க்கருவி அத்தனை அணிஞ்சிருக்கணும். சண்டைக்கு போகிறவனா
சண்டைக்கு போகிறவன் நம்ம அந்த சண்டைக்கு போகிறதுக்கு அதுக்கான போர்க்கருவிலாம் படைக்கலாம் அழிந்து இருக்கணும். நான் அந்த சகோதரிக்கு அப்படியே அந்த கூகுள் மீட்டிங்கில் அந்த ப்ரேயரில் அந்த செய்தி கொடுத்தேன். எல்லாம் மற்றவங்களும் கேட்கணும் கொடுத்தேன். சில பேரில் ஆச்சரியப்பட்டாங்க. நம்முடைய அதில் பார்க்கிற பொழுது பரிசுத்தத்தின் காரியங்கள் மிக முக்கியத்துவம். பரிசுத்தத்தின் காரியங்கள் மிக முக்கியம். மீட்பை தலை சீராக அணிந்துக்கணும். என்ன பண்ணிட்டு பரிசுத்தம் 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 கொண்டு வரும்போது தான் அந்த பிசாசை ஓட்ட முடிகின்ற காரியங்களாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலகட்டங்களிலே என்ன விட்டு பார்க்குறீங்க? கொண்டு வரணும் சகோதரி. இன்று நீங்கள் அந்த காரியத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் பரிசுத்தமான நிலை கொண்டு வந்தால் அந்த பேய்களை பிசாசு உங்களை பார்த்தா ஒளியான கடவுள் உனக்குள்ள இருக்கிறார். உன்னை பார்த்தா பிசாசு ஓடணும். இயேசுவின் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டணும், சாத்தான் அழிக்கணும். தனக்கு சிறிது காலமே இருப்பதை அழிந்திருக்க அழகானவன் கடல் சுட்டத்தில் வந்து மக்கள் எல்லாம் ஈர்த்துட்டு போகிறானே, அதெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்கள் எல்லாம் மேலே கொண்டு வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் இந்த செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நிறைய இருக்கும். சரி, அடுத்து ஒரு கருத்து பார்க்கணும். நினைக்கும் நான் பார்க்க ஒவ்வொரு வசனம் பார்க்கணும் எனக்கு என்ன சொல்லிக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண பார்த்தோம்? அது காண்பதற்கு, நம்ம வாழ்வதற்கு, ஜபத்தை கேட்பதற்கு சாத்தான. அடுத்தது ஒரு கருத்து, விண்ணக வாழ்வுக்கு போவதற்கு பரிசுத்தம். விண்ணக வாழ்வுக்கு போவதற்கு பரிசுத்தம். சும்மா எல்லாருமே கொண்டு போயிட்டு அங்கே வைக்கிறது கிடையாது. எல்லாருமே கொண்டு போய் அங்கே வைக்கிறது கிடையாது. பரிசுத்தமாக இருக்கணும். ஏதோ அந்த காலத்தில் இது பண்ணிட்டான் வந்துட்டான் கிறிஸ்துவன் என்பதற்காக போயிட்டு அங்கே மேலே வைக்கிறது கிடையாது. பரிசுத்தம். நான் சொல்கிறதெல்லாம் இறைவசன வார்த்தை அடிப்படை தான். திருவெளிப்பாடில் 22ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், கடைசி அதிகாரம், அதில் 11வது வசனம், கடைசி அதிகாரத்தில் 11வது வசனம். இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! கடைசியில் அதான் சொன்னேன், பைபிளை கடைசி பகுதியில் கடைசியில் சொல்லித்தரார். இல்லைங்களா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இறைவசன வார்த்தையை படித்து விட்டு அவர்கள் தான் அங்கே போவார்கள், மற்றவங்களை எல்லாம் போக மாட்டார்கள். இது நான் ஒவ்வொன்றும் சொல்லுகிற பொழுது எப்படி இருக்கிறது பார்க்கணும். இருக்கும் பரிசுத்தம் வேண்டும். இந்த 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிச்சு தானே, ப்ளீஸ் ஓப்பன். அந்த 21ஆம் அதிகாரம் எடுங்க. 21ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் 27வது வசனத்தை படித்து பாருங்க. அதில் இந்த மனிதர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த பக்கம் மனிதர்களுக்கு வேலை போகிறவங்க, இந்த பக்கம். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானவற்றை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவுமே ஒருபோதும் அதில் நுழைய மாட்டார்கள். அந்த வார்த்தை உண்டு ஒரு வாட்டி அங்கே கடுத்து வந்து படித்து பார்க்கிறதுக்கு தயவுசெய்து ஓப்பன். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் எடுங்க அக்கா, அண்ணா எடுங்கண்ணா. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் படித்து பாருண்ணா. எனக்கு இந்த வார்த்தை நான் பைபிளை ஒரு முதல் முறை படித்து கடைசி கொண்டு வரும்போது வந்த வார்த்தை தான். அதில் 21ல் 27வது வார்த்தை படித்து பாருங்க, என்ன சொல்கிறது? தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானவற்றை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். அண்ணா என்ன சொல்றீங்க அக்கா? என்ன சொல்றீங்க? பார்க்கணுங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்களா?
முன்ன பண்ண வார்த்தை 11ஆம் அதிகாரம் 22:11 பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், அங்கே அப்படி போய் இருக்கின்றது. இங்கே சொல்லுகிறது இங்கெல்லாம் போக மாட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாகணும். பரிசுத்தமாகிற பொழுது தான் அந்த விண்ணக வாழ்வு நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கிடைக்காது. விண்ணக வாழ்வு கிடைக்காது. இன்றைக்கு பரிசுத்தமே இன்றைக்கு இந்த நேற்று தினத்தில் கூட சகோதரர் பாடுகிற பொழுது அருமையான ஒரு பாடலை பார்த்தார். அந்த பாட்டினுடைய கருத்து ஒன்று இருக்கும். பரிசுத்தர் என்று ஓய்வின்றி பாடும் பரலோக கூட்டத்தோடு. பரிசுத்தர் யாருக்கிட்டு? பரிசுத்தர் இன்றி ஓய்வின்றி பாடும் பரலோக கூட்டத்தோடு. படிச்சிங்களே, அவருடைய ஆடைகளை எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தனாலை வெண்மையாக்கி கொண்ட பேர் ஒன்றுங்க. அன்றைக்கு வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி. பாட்டு கருத்துக்கள் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டி ரத்தனாலை ரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி கொண்டு கடந்து வருகிற பேறு பெற்றவர்கள் அன்றைக்கு அவர்கள் அங்கே போவார்கள் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கின்றது. பார்க்கணும். பரிசுத்தப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்தணும். இதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல இருக்கும். ஆனால் கூட தூய் ஆவியில் உந்துகிற ஒரு சில வார்த்தையை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பரிசுத்தத்தை எடுங்க. பாட்டு ஒவ்வொன்றுக்கும் எடுங்க. திருப்பாடல் எடுத்து அதில் சொல்லப்படுகிற வார்த்தை திருப்பாடல் 15 நினைக்கிறேன். 15 1-2 வசனம் நினைக்கிறேன். திருப்பாடல் 1-2 வசனம். இது திருப்பாடல் 15 1-2. அங்கே என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, அதனால தான் சொல்ல வர வார்த்தை வருது. இருக்கு 15 1-2 வசனம் படிக்க. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே. இன்னார் நேரியவற்றை செய்வர். அது அப்படியே படிச்சுட்டு போனா அருமையான வார்த்தை இருக்கும். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? அதுக்கு என்ன கீழே ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருக்குது இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், அந்த நிலை கொண்டு வரணும். ஆண்டவரே உடைய கூடாரத்தில் குடியிருப்பவர் யார்? அந்த திருப்பாடலாசிரியர் எந்த உணர்வுல அந்த உணர்ந்து அந்த பாடலை பாடியிருப்பான்னு நினச்சி பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாகிற பொழுதுதான் அவரோடு கூட இருந்து அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மகிழ்ந்து அவரை அனுபவித்து கடந்து போக முடியும். இல்லை. எனவே பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தமே ஆண்டவரை வாழ்ந்து அனுபவிக்கிற மக்களாக இருக்க முடியும். இந்த உலகத்திலே மறு உலகத்திலும் அப்படித்தான் செல்ல முடியும். பரிசுத்தம் வேண்டும். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமான தினம் நடந்து நிதியிலே நிலை நிற்பவன், தவறாமல் சத்தியத்தையே நாள்தோறும் கடைபிடிப்பவனே. இல்லைங்களா? பார்க்கலாம். அன்பானவர்களை பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தத்தை தேட வேண்டும். ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஜெபத்தை கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நிற்கும் திருப்பாடல் எடுத்தீங்க தானே? அதே திருப்பாடலில் 24வது திருப்பாடல் எடுங்க. 24வது திருப்பாடல், அது இன்னும் அருமையான ஒரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். 24ல் 3-4 ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? ஆண்டுடைய மலையில் ஏற தகுதி உள்ளவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? எப்படி கேள்வி கேட்கிறார் பாருங்க. திருப்பாடல் எப்படி கேள்வி இருக்குது? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்கள். எப்படி கொண்டிருக்கிறார்கள்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனம். அந்த ஆண்டவர் மலை மேல் ஏற தகுதி உள்ளவர் யார்? முன்ன பார்த்தா அதை இங்கே மலை வளர்த்துருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் மகா மகிமையோடு கூட வரப்போகிறார்.
இயேசு ஆண்டவர் ஒளிமலை மேலே தான் மேலே போனார், அதே ஒளிமலை இறங்கி வர போகிறார். அந்த ஒளிமலைக்கு எங்கேயோ யார் யார் வசனத்தின் காரியங்கள் அதிகமாக இருக்குது. நான் இந்த காலத்தில் தூயாளி பொழுது நிறைய காரியம் இந்த ஒளிமலை எல்லாம் பிளந்து இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த ஏசாசக்கரை ஒரு நாளைக்கு ஆண்டவர் சுத்தமானால் அது தர நல்ல இறுதி காலங்கள் போயிட்டு இருக்கிறது. இந்த இறுதி காலங்கிறது ஓடிட்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதனால்தான் திருவள்ளிப்பாட்டு சொல்லப்பட்டபடியா பரிசுத்தமல்லவன் இன்னும் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கட்டும். நாம் பரிசுத்தலை கடந்து வரணும். நாம் ஆண்டவர்கள் வாழ்வதற்கும் ஆண்டவரை அனுபவிப்பதற்கும் அவருக்குள் மகிழ்ந்திருப்பதற்கும் விண்ணக வாழ்க்கை போவதற்கும் பரிசுத்தம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். அப்படியே ஒப்புக்கடைக்கலாம் பெரியமானவர்களே. அன்பின் ஆவியானவரே, மகிழ்ச்சியின் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு தூய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற இறைவாக்கின்படி ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொரு அருகில் இருப்பதற்காய், எங்கள் வாசம் செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தூய ஆவியின் வல்லமை ஆற்றல் ஆண்டவரே இறங்கட்டும். ஆண்டவரே,
அப்பா மன்னிக்கிற ஆற்றல் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்களுடைய உடல் தூய ஆவி தங்கும் ஆலயம் என்று ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இறை செய்தியின் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடலை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் உள்ளத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே ஆட்கொள்ளும் ஆண்டவரே. தீமையானது எதுவும் அண்டாதபடி ஆண்டவரே தூய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆவியானவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூய ஆவியின் ஆற்றல் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கடவுளின் தூய ஆவியானவர் அனைத்தையும் துருவி ஆகிறார் என்ற இறைவார்த்தையின்படி கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை அறிகிற தூய ஆவியானவரே இது இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையும் இந்த தூய ஆவியின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய துணை இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல முடியாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னவரே. நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்த பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய், சொந்த பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உமது ஆற்றலை தாரும் ஆவியானவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலோ ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும்.